ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ் திருப்பதி திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி தாயார் கோயில், ஸ்ரீ காளஹஸ்தி, மேல் திருப்பதியான திருமலாலலாம் சாப்பிட்றதுக்கு எங்கெல்லாம் நல்ல ஃபுட்டு கிடைக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் மேல் திருப்பதியான திருமலையில் கோயில் கோபுரத்துக்கிட்ட ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஷாப் ஷேர் பண்ணியிருக்கேன், கோயில்கிட்ட இருக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டு ஷாப். இந்த கடையிலையும் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். திருமலாவில் நீங்கள் ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா சாரங்கி நல்லாயிருக்கும். அதுவும் ராம்பக்கிச்சாக்கு பின்னாடி இருக்கிற சாரங்கியை விட SVGHன்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வர கெஸ்ட் ஹவுஸ், அந்த சாரங்கி டேஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லாயிருக்கும். கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ஒரு பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி தான், அங்கேயும் நல்லாயிருக்கும். அதாவது ஓரளவுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் நிறைய இருக்குது, அதில் ஒரு சிலது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். திருமலாவில் அந்த மாதிரி ஒரு கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு கடை பற்றின ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்லையா இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இன்னொரு ஷாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இப்போ பேடி ஆஞ்சநேயர் கோயில். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது பெரிய ஜியர் மடம், இது ஆஞ்சநேயர் கோயில். இதுக்கு பின்னாடி தான் அந்த ஷாப் இருக்குது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அன்னப்பிரசாதமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. திருமலைக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது, இல்லை அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நமக்குமே. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் சின்ன கடையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் இருக்குது. ஒரு சிலதில் டேஸ்ட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடை தான் இது. ஜஸ்ட்டு இந்த பேடி ஆஞ்சநேயருக்கு பேக் சைடில் ஆஸ்தான மண்டபம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முருகன் ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை தான். தமிழில் பேசுகிறார் அவர், கடை வச்சு நடத்துகிறவர் தமிழில் பேசுகிறார். இப்போ பேடி ஆஞ்சநேயருக்கு பேக் சைடில் போயிட்டுருக்கோம். திருமலாவில் ஒரு ஏரியாலையுமே நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் SMC காட்டேஜ் கிட்ட லக்ஷ்மி வரகா, அதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது தான் ஆஸ்தான மண்டபம். இதுதான் ஆஸ்தான மண்டபம். ஜஸ்ட்டு பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. இதை ஒட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பட் இந்த ஆஸ்தான மண்டபம் படியை ஒட்டி இருக்கிற அந்த சந்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது ஒரு சின்ன சந்து போல் தான் இருக்கும். நிறைய கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது இந்த சைடு. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக 30 ரூபாய்க்கு இங்கே திருமலையில் இயரிங்ஸ் விற்பாங்க. நான் நிறைய வாங்கிட்டு போவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தான் இயரிங்ஸ் எல்லாமே. சூப்பராக இருக்கும். அது அன்னப்பிரசாதம் பில்டிங் கிட்ட போட்டு கீழே விற்பாங்க. பட் இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு இயரிங்ஸ் எல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் அண்ட் யூனிக்காக இருக்கும் ஒரு சில இதெல்லாமே. எனக்கு 2 பொண்ணுங்கிறதுனால நிறைய இயரிங்ஸ் வாங்கிட்டு போவேன் இங்கேருந்து. ஸோ இந்த சைடில் தான் அந்த முருகன் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. இந்த கடை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 2 தோசை ஆக்சுவலாக போர்டில் ஒரு ரேட் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் இப்போது ரீசெண்டாக போன வாரம் போனப்போ சாப்பிட்டது 2 தோசை 40 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் செம்மையாக இருந்தது. பொங்கல், சாம்பார் சட்னி, கெட்டி சட்னி கொடுக்குறாங்க, தேங்காய் சட்னி நல்லா இருந்தது. இவர் தமிழில் பேசுகிறாரு, நார்மல் நம்மளை மாதிரி தான் பேசுகிறாரு, தெலுங்குக்காரவங்க மாதிரி இல்லை. பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து கிச்சன் கிடையாது, எங்கேருந்தோ சமைச்சு கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. பூரி மசாலா கூட 40 ருபீஸ்க்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த கடை காலையில் இருக்கும் அண்ட் மத்தியானம் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. லெமன் ரைஸ், பிரியாணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நைட் இந்த கடை இருக்காது. சாயந்தரம் நைட்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கடை இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அதே பேடி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட. அங்கே உங்களுக்கு சாயந்தரம் போனால் கிடைக்கும். இங்கே சாயந்தரம் இருக்காது, காலையில் இருக்கும் அண்ட் மத்தியானம் வெரைட்டி ரைஸ் கிடைக்கும். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சில கடையில் தான் இந்த TTD ஸ்டாஃப் எல்லாம் போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அவங்க போய் சாப்பிட்ற ஷாப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் டெய்லி சாப்பிட்றவங்க, ஓரளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால்
அவங்க சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸாக நானும் போகிறப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்தது தான் இந்த கடை. கூட்டம் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அவர் நின்று பேசுறது கூட அவருக்கு டைம் கிடையாது. அந்த மாதிரி அவர் பிஸியாக இருப்பார். தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பொங்கல் சூப்பராக இருக்கும். அன்னப்பிரசாத பில்டிங்கில் பொங்கல் அல்டிமேட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பொங்கலும் இருக்கும். 40 ரூபா பொங்கல், தோசை 20 ரூபா. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கோயில்கிட்டேயே தரிசனம் பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னா மத்தியானம் காலையில் மட்டும் அவைலபிளாக இருக்கும். பௌர்ணமி கருட சேவைக்கு ஒரு பித்தளை தட்டு மேலே விளக்கு வச்ச மாதிரி நான் நைவேத்தியம் கொடுக்கறத பார்த்துட்டு நிறைய பேர் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. திருமலாலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் பிளேஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு ஷாப் இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அதுவும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேயுமே பிளெயின் தோசை 20 ரூபா தான், பொடி தோசை 25 ரூபா, அந்த மாதிரி தான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கேயும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். பட் அதுக்கு இங்கே நீங்கள் இங்கேயுமே ஓரளவுக்கு கன்ஜஸ்டட் தான் இருந்தாலும் நின்று சாப்பிட்றதுக்கோ இல்லை பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற ஃபாஸ்ட்டு ஃபுட் கடை ஓகே அப்படின்னா. இதுக்கு பின்னாடி சைடு கூட நிறைய ஷாப் இருக்குது. பட் அங்கெல்லாம் இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும். தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கடையிலலாம் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். 20 ரூபாய்க்கு தோசை வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பொங்கல் எஸ்பெஷலி நல்லா இருந்தது. பொரியும் அப்படி தான். லன்ச் டைம் வெரைட்டி மீல்ஸ் நான் சாப்பிட்டது இல்லை. ஏன்னா இங்கே ராம்பக்கிச்சாலே சாம்பார் சாதம் கிடைக்கும். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லெமன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிரியாணி மாதிரி தேவைன்னா நீங்கள் லன்ச் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டிஃபன் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், குழஞ்ச பொங்கல் வேணும் அப்படின்னா அன்னப்பிரசாத பில்டிங்லையும் பொங்கல் கொடுப்பாங்க. பட் அது 1 hour தான். காலையில் 8 to கரெக்டாக நீங்கள் 9:30 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு பொங்கல் கிடைக்கும் அன்னப்பிரசாத பில்டிங்கில். பட் இந்த கடையில் பொங்கல் நல்லாயிருக்கு. 40 ரூபா. குழந்தைங்க ஷியோராக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிச்சே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா குழஞ்சு டேஸ்டியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முருகன் ஃபாஸ்ட் ஃபுட். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி திருமலையில் நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் மெயினாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெளியிலலாம் சாப்பிட்டு நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராமல் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ஆம்பியன்ஸ்லனா SVGHல இருக்கிற சாரங்கி, கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட், அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. அதெல்லாம் நல்லாயிருக்கும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட உட்காந்து சாப்பிட்லாம் அதெல்லாம். பட் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் தான். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க சமைச்சு ஹாட் பேக்கில் கொண்டு வந்து வச்சுட்டு கொடுக்குறாங்க. இங்கே கிச்சன் இல்லைங்கிறதுனால நின்றுட்டு சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன சந்து தான் இது. நம்ம பார்சல் வாங்கிட்டு போய் ரூம் எடுத்துருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா கோயில் கோபுரத்துக்கிட்டேயோ உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் மேபி வெரைட்டி ரைஸ் எல்லாம் இந்த ப்ரைஸ் இருக்கலாம். பட் நாங்கள் தோசை 2 தோசை 40 ரூபாய்க்கு வாங்கினோம். பொங்கல் வாங்கினோம் 40 ரூபாய்க்கு தான். பூரியும் 40 ரூபா தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஷாப்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் திருமலையில் திருப்பதியிலலாம் எங்கே நல்லா இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட்டுட்டு வீடியோ ஷேர் பண்ணுற மற்ற பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் திருப்பதி திருமலா பற்றி ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், தினமும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.